ஹலோ, வணக்கம். பீப்புள் ஜட்ஜ் ஆங்கர் குவிக்லி. சில டைம் நம்ம வாய்ஸை ரொம்ப ரேஸ் பண்ணி பேசுவோம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? எதர் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில் வரும், இல்லாட்டி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகிடுவோம். ஸோ இதனால் சில பேர் நம்மளை என்ன சொல்லுவாங்க, he is showing too much of attitude, she is too much, அந்த மாதிரி. But no one stops to ask why. See, anger it's not always ego. Sometimes நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சில பெயின் இருக்கும், அது கோபமா வெளிப்படலாம். Sometimes the silence, it would have stayed too long and finally broke. கோபப்படுறவங்க எல்லாருமே பேட் பர்சன் கிடையாதுங்க. It's just that the pain has stayed too long inside. சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு பிட்ரேயல்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு நிறைய இடத்துல பேசணும்னு தோணி இருக்கும், ஆனால் அவங்க பேச முடியாமல் போயிருக்கலாம். அந்த சைலன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒன் டே ஃபைனலி தே வாண்டட் டு ஸ்க்ரீம். அதுதான் கோபமாக வெளிப்படுது. ஸோ அது கோபமாக வெளிப்படும் போது அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிடுறாங்கன்றது கிடையாது. அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ல அவங்களோட பெயினை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு ஒரு லேபிள் கொடுத்துடுறோம், ஆட்டிடியூட் ஆர் டாக்ஸிக் இந்த மாதிரின்றது. பட் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒன்று புரிஞ்சுக்கணும், there's a heart which is tired of being hurt again and again. ஸோ ஒருத்தங்க ஏன் கோவப்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்காம இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதை விட, அந்த கோபத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு சைலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். நாட் ஆல் ஆங்கர் இஸ் அன் ஆட்டிடியூட். இட்ஸ் அ பெயின் தட் ஸ்டேட் சைலண்ட் ஃபார் டூ லாங். தேங்க்யூ.